இரண்டாவது வார்த்தை கிறிஸ்துமஸை விளக்க நான் பயன்படுத்துவேன் என்றால் பலி என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். அன்பு, உண்மையான அன்பு, அதற்கு ஒரு விளக்கிரயம் உண்டு. உண்மையான அன்பிற்கு அதை நீங்கள் வாயால் சொன்னால் மாத்திரம் பத்தாது. இயேசு இந்த பூமிக்கு அவர் தானே வரணும் என்று எந்த நிபந்தனையும் இயேசுவுக்கு இல்லை. அவருடைய தூதர்களை அனுப்பி விட்டிருக்கலாம், அல்ல ஒரு பிரதிநிதியை அனுப்பி என்னுடைய அன்பை இவர்களுக்கு வெளிப்படுத்து என்று தேவன் தம்முடைய யாராவது ஒரு தூதனையோ அல்ல ஒரு பிரதிநிதியோ அனுப்பி தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு தேவன் முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி செய்யவில்லை. ரோமர் 5:8 சொல்கின்றது, அவருடைய அன்பை இவ்விதமாக தேவன் வெளிப்படுத்தினார், நாம் பாவிகளாய் இருந்த பொழுது இயேசு நமக்காக மரித்தார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கின்றது. அப்படின்னா ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த பொழுது தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்த பொழுது, கீழ்ப்படியாமல் செய்த பொழுது பாவம் இந்த பூமிக்குள் பிரவேசித்தது. இந்த பாவம் பூமிக்குள் வந்த பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு மிகப்பெரிய பிளவு உண்டானது. பரிசுத்தமான தேவன் பாவம் நிறைந்த மனிதனோடு தொடர்ந்து அவரோடு நடக்க முடியாமல் தேவன் துண்டிக்கப்பட்டார். பரலோகத்தில் இருந்த தேவன் மனித பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு என்று அவருடைய நியாய தீர்ப்பு சொல்லப்பட்டது. அந்த பாவத்திற்கு ஒரு மரண தண்டனை யாராவது மேற்கொண்டால் மாத்திரமே அந்த பாவத்தின் விலக்கிரயத்தை தேவன் செலுத்தினதற்கு ஈடாய் கருதுவார். மனிதன் தம்முடைய பாவத்தினால தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருந்த பொழுது இயேசு தேவனுடைய ஒரே குமாரன் தம்முடைய சிங்காசனத்தை விற்று இந்த பூமிக்கு வந்து தம்முடைய அன்பை பலியாக உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து செலுத்தி தம்முடைய அன்பை நிரூபித்து காமித்தார் என்று நான் சொல்லுவேன். ஏதோ வாயில் வார்த்தையில் தேவன் நம்மை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்மேல் மிகவும் அன்பு கூறுகின்றேன் என்று மாத்திரம் தேவன் வாயின் வார்த்தையில் மாத்திரம் சொல்லவில்லை. தம்முடைய செயல் மூலமாகவும் தேவன் மனித குலத்தின் மேல் எவ்வளவாய் அன்பாய் இருக்கின்றார் என்பதை தம்முடைய சொந்த குமாரனின் மரணத்தின் மூலமாகவும் தேவன் நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார்.